Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 editing in Excel 2013. We will see the topic editing in Excel 2013. In the one of the topic is undo and redo. So we already discussed this, some other options, overwriting and then partial modification. So in the options we already last session discuss pannom. In this sessions we discuss about this undo and redo. So undo options பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் செஷன்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டாக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட், எனி அதர் டாக்குமெண்ட். ஸோ இந்த அண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ்க்கு உங்களுக்கு ஜம்ப் ஆகிற போர்ஷன்ஸை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. ரீடு ஆப்ஷன்ஸ், ஸோ ஆல்ரெடி நீங்கள் மோர் தென் ஒன் ப்ராசஸ் பேசிஸில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் இருக்கிற ஒரு ப்ராசஸ் ஸ்டெப்ஸில் இன் பிட்வீன் ஆஃப் த செஷன்ஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த செஷன்ஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா by using the redo. So last previous stages க்கு என்ன ஸ்டேஜஸ் இருந்தது, ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றத இந்த ரீடு உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த அண்டு அண்ட் ரீடு ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம எந்த மெத்தடில் இந்த அண்டு அண்ட் ரீடு ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் என்னைக்கு கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டு அண்ட் ரீடு. The undo commands allow you to reverse the last actions you have performed. ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்ற லாஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸ்க்கு உங்கள் கொண்டு போய் வைக்கிறது தான் என்னென்னா இந்த அண்டு கமாண்ட். ஸோ இந்த அண்டு கமாண்டில் என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட்டாக ஒரு டேட்டாஸை நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்க, அந்த டெலீட் பண்ண இன்ஃபர்மேஷன் அகைன் உங்களுக்கு ரீகால் ஆகணும் அப்படின்னா நவ் யூ கேன் கோ டு கிளிக் த அண்டு கமாண்ட். ஸோ நீங்கள் அண்டு கமாண்டை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டாக நீங்கள் டெலீட் பண்ணியிருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். ஓகேங்களா? தென் டு டூ திஸ் டாஸ்க் அண்டு பட்டன்ஸ் அண்ட் த குயிக் அக்சஸ் டூல் பார். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா தட் மீன்ஸ் அண்டு கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கான கமாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா குயிக் அக்சஸ் டூல் பாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த அண்டு ஆப்ஷன் பட்டன். ஓகேங்களா? அந்த அண்டு ஆப்ஷன் பட்டன்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் ரிவர்ஸ் த லாஸ்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் திஸ் ஆப்ஷன்ஸ் இஸ் ஆர் அவைலபிள் இன் த அண்டு பட்டன். ஸோ இந்த அண்டு பட்டனுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயிக் அக்சஸ் டூல் பாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஷன், திஸ் இஸ் த அண்டு ஆப்ஷன், this is the save button and then redo option button. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ்க்கான ஐக்கன் எங்க இருக்கு அப்படின்னா குயிக் அக்சஸ் டூல் பார்ல இருக்கிற ஆப்ஷன் பட்டன். they have 3 options is the defaultly. இந்த 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக் அக்சஸ் டூல் பார்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். ஓகேங்களா? தென் to undo several action at once click the arrow next to the undo button. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செவரல் ஆக்ஷன்ஸ் மோர் தென் ஒர்க்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் த சேம் டைம் அண்டு ஆப்ஷன்ஸை ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஏரோ நெக்ஸ்ட் டு த அண்டு பட்டன், ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அத்தனை ஒர்க்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த அண்டு ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கான பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? தென் ஃப்ரம் த லிஸ்ட் செலக்டட் த ஆக்ஷன் that you want to undo and then click the list. For example ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, மோர் தென் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டினியூஸாக. ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் அண்டு பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பேசிஸில் ஒன் பை ஒன்னாக பேக்கப் ஆகும். என்னது ஒன் பை ஒன் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜஸாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் என்ன ஆகுதுன்னா இந்த அண்டு கமாண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? தென் எக்ஸல் ரிவர்ஸ் ஆல் ஆஃப் த செலக்டட் ஆக்ஷன். ஸோ இப்போ இந்த ஒர்க்கை நீங்கள் எக்ஸலில் ஆல் ப்ராசஸ் ஆஃப் ரிவர்ஸ் ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அண்டு கமாண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸல் ரிவர்ஸ் ஆல் ஆஃப் த செலக்டட் ஆக்ஷன். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ப்ராசஸ் வரைக்கும் தட் மீன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேஜஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் ஆஃப் ஆர்டரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ரீடு ஆப்ஷன்ஸே உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதர்வைஸ் ரீடு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா எனேபிள் ஆகாது. ஸோ கண்டினியூவாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க, ரீடு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாமல் அண்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கான ரீடுக்கான கமாண்ட்ஸ் விசிபிள் ஆகாது. ஓகேங்களா? தென் till you undo an actions the redo button will stay inactive and will show cannot redo. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அந்த மெத்தடில் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அண்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ரீடுக்கான பட்டன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும். தட் மீன்
அது வரைக்கும் என்ன ஆகுதுன்னா இந்த ரீடு பட்டன்ஸ் இன்ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகிற எரர் மெசேஜ் அப்படின்னா cannot redo அப்படின்ற எரர் மெசேஜ் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்க ஸ்டேஜஸில் நீங்கள் இன்ஆக்டிவ் ஸ்டேஜஸாக இருக்கும். அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜஸை நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா cannot redo அப்படின்ற எரர் மெசேஜ் உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். ஓகேங்களா? தென் in this next one, when you undo an action, it will then give you the option to redo it. So for example, நீங்கள் undo actions நீங்கள் perform பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான redoக்கான ஆப்ஷன்ஸ் perform ஆகும். இந்த redoக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கான redoக்கான ஐக்கன் என்ன ஆகுனா ஆக்டிவில் இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் undo ஆப்ஷன்ஸை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் redo ஆன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஓகேங்களா? தென் to redo an action that you have undone, click the redo button on the quick access toolbar. So once நீங்கள் redo ஆப்ஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, that means undo ஆக்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான redo ஆப்ஷன்ஸ் அகைன் விசிபிள் ஆகுது. that means உங்களுக்கான ஆக்டிவாக ரன் ஆகுதுன்னா the redo options என்ன ஆகுது, undone portionsக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது click the redo button and the quick access toolbar. if you go to check with undone, ஓகேங்களா, இந்த undone process in the redo action உங்களுடைய other process next stagesக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். that means undo options உங்களுக்கான previous stages எக்ஸிக்யூட் பண்ணுது, redo options next stages எக்ஸிக்யூட் பண்ணுது. for example, நீங்க more than executions நீங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் undo stages யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது அகைன் நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது என்னன்னா ரீடோ ஆப்ஷன். இந்த ரீடோக்கான ஆப்ஷன் பட்டன்ஸும் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா குயிக் அக்சஸ் டூல் பாரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தென் த ஷார்ட்கட் கீ ஃபார் undo அண்ட் ரீடோ ஆர் given below. ஸோ இந்த undo அண்ட் ரீடோ ஆப்ஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் மெத்தட் அவைலபிள் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் என்ன? Now we will discuss one by one. In the first one, undo an action, control plus Z. So control plus Z key நீங்க press பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கான undo operations execute ஆகுது. Then redo an action, control plus Y. So control plus Y key நீங்க at the same time press பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான redo action perform ஆகுது. ஓகேங்களா? So in the base of undo and redo options நீங்க execute பண்றதுக்கான possibilities shortcut keys உங்களுக்கு available இருக்கு. ஓகேங்களா? Then next, now we are going to discuss the practical work undo and redo. So here we will write and insert something text, item number and item name, and enter the another one text range. So pathina price in the ranges la something values நீங்க enter பண்றீங்க 350 and again the value of 750 and 900 550 and 5500. ஸோ இந்த ரேஞ்சஸை நான் ப்ரைஸ் லிஸ்ட்டுக்குள்ளார நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நியூ வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நான் இன்சர்ட் பண்ணும்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாப் ஆஃப் த undo அண்ட் ரீடோ ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் குயிக் அக்சஸ் டூல் பாரில் இருக்கிற undo அண்ட் ரீடோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான undo ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் எனேபிளில் இருக்கும், ஒயிட் கலரில் உங்களுக்கு மார்க்காக இருக்கும். அதர்வைஸ் ரீடோ ஆப்ஷன்ஸ் இன்ஆக்டிவ்லே தான் இருக்குது, தட் மீன் டிசேபிள் ஸ்டேஜஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், if you insert or deleted anywhere work, ஸோ ஒரு செல்லை நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் சரி டெலீட் பண்ணாலும் சரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு என்ன ஆகலை, அப்டேட் ஆகலை. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கான ஆக்டிவ் கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா cannot read redo ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நியூவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு பர்ஃபார்ம் ஆகலை. ஸோ சரிங்களா? ஆஃப்டர் தட் யூ கேன் ரிமூவ் தட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5500 ஆப்ஷன்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, சம்திங் அண்ட் ரீடூக்கான ஆப்ஷன்ஸ் என்ன ஆகலை, எனக்கான பேக்கப் ஸ்டேஜ் எனக்கான ஆக்டிவ் ஸ்டேஜஸ்க்கு அது மூவ் ஆகலை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா cannot redo ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ ஒன்ஸ் யூ கேன் கோ டு கிளிக் த என்டர் டேட்டா. ஸோ நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க, அது சேம் வேல்யூஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கேன் கோ டு கிளிக் த undo பட்டன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பர்டிகுலர் டேபிள் ஆஃப் செல்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ கோ டு செலக்ட் திஸ் எனிவேர் லொக்கேஷன் அண்ட் சேவ் த டேபிள். ஸோ அந்த டேபிள்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஐட்டம்ஸ் என்ற நேமில் அந்த டேபிள்ஸை நீங்கள் சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் அகைன் கோ டு கிளிக் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நியூவாக ஒரு டேட்டாஸை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆல்ரெடி இருந்த ஒரு டேட்டாஸை டெலீட் பண்ணால் அப்போவும் எனக்கு என்ன ஆகலை, எனக்கான
ரீடூ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அட் த சேம் டைம் நான் சேவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ரீடூ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இல்லை. ஸோ ஒன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன், இந்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன், அப்போவும் என்ன ஆகுதுன்னா எனக்கான அண்டு ரீடூ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன், அண்டு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், இந்த டாப் ஆஃப் த குயிக் அக்சஸ் டூல் பாரில் ரீடூ பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீடூ டைப்பிங் பென் டிரைவ் 4 GB in B5 செல். ஸோ B5 செல்லில் இருக்கிற அந்த ரீடூ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, 4 GB அப்படின்றத உங்களுக்கு ரீடூ பண்ணணுமா, ரீடூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் ஆல்ரெடி இருந்த அந்த பர்டிகுலர் ஸ்டேஜஸ்க்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ அண்டு ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5500 அப்படின்ற வேல்யூஸை லாஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு மூவ் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு கேட்குது. ஸோ இந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் அண்டு அண்ட் ரீடூ ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ மெத்தட்லேயும் நீங்கள் பண்ண முடியும். அந்த சேம் டைம் குயிக் அக்சஸ் டூல் பார் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸஸில் நம்ம அண்டு அண்ட் ரீடூ ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.